வீட்டில் வந்து எந்த ஸ்நாக்ஸுமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு நானும் இனியும் மட்டும் கடைக்கு வந்து போயிட்டோம். நான் நைட் டின்னருக்கு செய்ய வேண்டிய பொருளும் அப்படியே வந்து சேர்த்தாப்புல வாங்கிட்டு வரலான்னு ஒரு ஐடியாவில் போனேன். ஆனால் வந்து நான் தேடி வந்த பொருள் சுத்தமாக கிடைக்கவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு இருக்கிறத வச்சு நைட் வந்து ரெசிபி வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப சிம்பிளான முட்டை பிரியாணி வந்து வீட்டில் இருந்த புழுங்கல் அரிசி வச்சு ரெடி பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டு சூப்பராக வந்துருந்துச்சு. நான் எல்லாருக்கிட்டே ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என்னென்னா பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ரீசார்ஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் மட்டும் மாற்றி பண்ணி விட்டுட்டேன். என்ன ஆச்சு, ரீசார்ஜ் பண்ணவங்களுக்கே ஃபோன் பண்ணி கேட்டேன். ஆனால் வந்து அவங்க தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து தெரியாது யாருனா ரீசார்ஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரியாத காசு என்ன அனுப்பிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறது வந்து கேளுங்க. அப்படி இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு தரேன் அப்படின்னாலும் சொல்லணும். ஆனால் வந்து நான் பண்ணவங்க ரொம்ப மோசமாக என்கிட்ட பேசினாங்க. எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஆனால் வந்து ஒரு காசு சம்பாதிக்கிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி ஒன்றும் கிடையாது. ஒன்று காசு சம்பாதிக்கிறது அவ்வளோ கஷ்டம். ஆனால் வந்து ஏன் தான் இப்படிலாம் இருக்காங்களோ தெரியல, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக போச்சு. ஆனால் வந்து எப்படியாவது அந்த காசு வந்து அவங்களுக்கு வந்து நினைக்காது. ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு காசு சம்பாதிக்கிற காசு மட்டும்தான் கையில் நிற்கும்.